ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடம்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் கடைசியில் சொல்கிறேன். அந்த ஊருக்கு போகிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு சாப்பாடுக்கு வீட்டை விட்டு நாங்கள் 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நைட்டு சாப்பாடுக்கு வந்து புளி சாதம் செஞ்சுட்டு போகலான்னு தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, உளுந்து வந்து நான் வந்து கூட்டு உளுந்து தான் போடுவேன். இந்த கருப்பாக இருக்குங்களா, அந்த உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கிறேங்க. வரமிளகா ஒரு 5-6 போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போட்டுக்கிறேங்க. அதையெல்லாம் ஆற வச்சு அப்படியே மிக்ஸி சாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். நாங்கள் வீட்டை விட்டே 3 மணிக்கு தான் கிளம்புறதுனால தான் புளி சாதம் செய்கிறோம். இல்லைன்னா லேட்டாக கிளம்பியிருந்தால் ஏதாவது டிஃபன் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். 3 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு ட்ரெயினுங்க. இங்கேருந்து நாங்கள் போய் ட்ரெயினுக்கு போகிறதுக்காண்டி டிஃபன் எடுத்துகிட்டு போயிருந்தால் சட்னி ஏதாவது கெட்டு போயிருன்னு சொல்லி தான் நான் இதை செஞ்சேன். புளி சாதத்தை நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் பட்டை மிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. நம்ம மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்னாங்க, அதையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் புளி தண்ணி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கிறோங்க. அது நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா வற்றி வந்தோடனே இறக்கிடுங்க. இறக்கிட்டு சாப்பாடை போட்டு நல்லா கிளறிடுங்க. இதுக்கு வந்து நான் சைடிஷ் வந்து மல்லி இலை துவையாக தான் அரைச்சிருந்தேன். அது என்னோடய சேனலில் கூட நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், மல்லி இலை துவையை எப்படி அரைச்சிருக்கேன்னு. இந்த புளியோதரை இப்படி பண்ணி பாருங்கள். கோயிலில் கொடுத்த சாதம் மாதிரியே இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் சொன்னார். நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னல, அதனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலாமேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பாப்பாங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சம்மருக்கு வந்து பனியன் கிளாத்தில் போட்டால் தான் பிடிக்கணும். பனியன் கிளாத்தில் எடுத்துகிட்டு அப்புறம் கேரளா ஸ்டைலில் பாப்பாங்களுக்கு பாவாடை சட்டை இருந்ததுங்க, அதையும் எடுத்துக்கிட்டேன் அங்கே போய் போடுறதுக்காண்டி. இந்த சம்மருக்கு வந்து இந்த பனியன் கிளாத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். என் பாப்பா சின்ன பாப்பானா அழுதுகிட்டே இருப்பாள். அது ட்ரெஸ்ஸு போடுறதுனாலே அவளுக்கு இந்த பனியன் தான் ரொம்ப போட்டுவாள். அதனால் அவளுக்கு இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன் நான். நீங்களும் எங்கேயும் போனால் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போங்க. எங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அவர் வந்து எடுத்துக்கிறட்டும் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிறது அவங்களுக்குலாம் பிடிக்காதுல்ல, அவங்களே வந்து எடுத்துக்கிறட்டும் அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் மூத்த பாப்பா ஸ்கூல் போயிருந்தா. இன்னும் அவங்களுக்கு ஸ்கூல் விடலை. அன்னையோட தான் லாஸ்ட் டே. ஸ்கூல் போயிட்டு அப்போ தான் வந்திருந்தா. அப்புறம் அவளையும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளையும் கிளப்பணிஞ்சு விட்டு குளிக்க வச்சு, காலையிலே குளிச்சுட்டு தான் ஸ்கூல் போயிருந்தா. அப்புறம் தலைக்கு குளிக்க வைக்கணும்னு பாப்பாவை குளிப்பாட்டி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அங்கே குளிச்சுட்டு நானும் கிளம்பிட்டு, சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, அவளையும் உசுப்பிட்டு 2 பாப்பா இவளும் ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தால 2 பேரையுமே கிளப்பிட்டு அப்புறம் நான் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலே சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் வெளியில் போவேன். அது எப்போவுமே பூஜை பண்ணலைனாலும் சாமி மூஞ்சியில் வந்து முழிச்சிட்டு தான் போவேன். அது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாமிக்கு நல்லபடியாக ஒரு பூஜையை நடத்திட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்பிட்டோம்னா திருப்பதி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய்ட்டு அடுத்த விழாக்கில் நான் போடுறேன் என்னெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு, நாங்களும் ஏறி போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.